நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு தாங்க பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து தமிழில் மட்டும்தான் இனி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அதிரடி ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து என்ன செஞ்சுச்சு, ஒன்றுமே செய்யலை, அதுக்கு வந்து ஓட்டு வங்கி இல்லை, அதால் வந்து வெற்றி பெறவே முடியலை. ஆனால் சும்மா ஒரு கட்சியாக தான் இருக்குது, பிஜேபிக்கு பி டீமாக வேலை பார்க்குது அப்படின்னு பல விமர்சனங்களை எல்லோரும் வச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் மட்டும் சரியாக தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பாக இதிலேருந்து நீங்கள் பார்க்கலாம். யாருமே வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து நாங்கள் வந்து வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குறிப்பாக அண்ணன் சீமான் வந்த பிறகு அதை அடித்து நொறுக்கி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வருகை வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ, குறிப்பாக தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இப்போ சீமானும் நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா ஒரு காலத்துலேயும் வந்து கோயில்களில் வந்து தமிழில் வந்து கோயில்களில் தமிழ் இருக்குமான்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். அவர் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்காமல் போகலாம், ஆனால் தமிழக அரசியல்லேருந்து சீமானை மாற்றவே முடியாது, நாம் தமிழர் கட்சியும் மாற்றவே முடியாது. இதுவே ஒரு முக்கியமான சான்று. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.